வணக்கம். நாம டெய்லி பார்க்குற ஒரு சிம்பிளான கான்கிரீட் பீம், அதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு பலம் ஒளிஞ்சிருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அந்த பலத்தோட ரகசியம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு சாதாரண கான்கிரீட் பீம் எப்படி வேலை செய்யுது? இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதோட செயல்பாடு தான் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பெரிய பெரிய கட்டுமானங்களுக்கும் ஆதாரம். அந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம உலகத்தோட பெரிய பெரிய கட்டிடங்களையும் நீளமான பாலங்களையும் தாங்கி பிடிக்குது. அது எப்படி இவ்ளோ பெரிய எடைய தாங்குது? அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கான பதில் அந்த பீம்குள்ள நடக்கிற ஒரு மறைமுகமான போர்ல இருக்கு. ஆமா, ஒரு போர்னே சொல்லலாம். சரி வாங்க, அந்த போர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த போரை நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு இன்ஜினியரோட பார்வையிலிருந்து யோசிக்கணும். அவங்க கேட்கிற முதல் கேள்வி, அனாலிசிஸ்க்கும் டிசைனுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இதை ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு அனாலிசிஸ், அதாவது பகுப்பாய்வு. இன்னொன்னு டிசைன், அதாவது வடிவமைப்பு. இப்போ அனாலிசிஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு பீம் இருக்கு. அதோட சைஸ், அதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ ஸ்டீல் ராட் இருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நம்மளோட வேலை இந்த பீமால அதிகபட்சமா எவ்வளோ லோட தாங்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஆனா டிசைன்ங்கிறது அப்படியே உல்டா. இவ்ளோ லோடு வரப்போது, அதுக்கு என்ன சைஸ்ல பீம் வேணும், எவ்வளோ ஸ்டீல் போடணும் நாம தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த முதல் வகை தான், அதாவது அனாலிசிஸ். ஸோ நம்மளோட மிஷன் ரொம்பவே தெளிவானது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பீம் அது ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி அதிகபட்சமா எவ்வளவு வளைவு விசைய, அதாவது பெண்டிங் மொமெண்ட்டை தாங்கும்னு கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொரு போருக்கும் சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விசை போருக்கும் சில விதிகள் இருக்கு. சொல்லப்போனா எல்லா இன்ஜினியரிங் கால்குலேஷன்களுமே சில அடிப்படையான அனுமானங்களை, அதாவது அசம்ப்ஷன்ஸை வச்சு தான் கட்டமைக்கப்படுது. இங்க மொத்தம் 4 முக்கியமான அசம்ப்ஷன்ஸ் இருக்கு. 1, பீம் வளைஞ்சாலும் அதோட கிராஸ் செக்ஷன் தட்டையாவே இருக்கும். 2, கான்கிரீட் கம்ப்ரெஷனை நல்லா தாங்கும், ஆனா டென்ஷனை சுத்தமா தாங்காது. அதனால அதோட டென்ஷன் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், இக்னோர் பண்ணிடுவோம். 3, கான்கிரீட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அழுத்தத்தை தாங்காது. அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் லிமிட் தான் 0.0035. 4, நிஜ உலகத்துல நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கலாம். அதனால எல்லா கால்குலேஷன்ஸ்லயும் சேஃப்டிக்காக சில ஃபேக்டர்ஸை பயன்படுத்துவோம். இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராமை பாருங்க. நடுவுல இருக்கிற கோடு தான் நியூட்ரல் ஆக்சிஸ். முதல் அசம்ஷன் படி பீம் வளையும் போது மேல் பகுதி அழுத்தத்துக்கும் கீழ்ப்பகுதி இழுவிசைக்கும் உள்ளாகுது. இந்த நீட்சி அல்லது சுருக்கம் தான் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு நேர்கோட்டுல மாறுபடும். இதுதான் நம்மளோட எல்லா கால்குலேஷனுக்கும் பேஸ். சரி, இப்ப நம்ம பீம்குள்ள நடக்கிற போர்ல இருக்கிற 2 ஹீரோஸை பார்க்கலாம். கம்ப்ரெஷனை தாங்க நம்ம கான்கிரீட், டென்ஷனை தாங்க நம்ம ஸ்டீல். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. கான்கிரீட்டோட டிசைன் ஸ்ட்ரென்த்துக்கு ஏன் நாம 0.45 FCKன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம்? எதுக்கு இந்த 0.45? இது ஏதோ சும்மா எடுத்த நம்பர் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, லேப்ல ஒரு கான்கிரீட் கியூபை டெஸ்ட் பண்ணி வர்ற ஸ்ட்ரென்த்தும் நிஜமா ஒரு பில்டிங்ல இருக்கிற அதே கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் ஒன்னாவா இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. அந்த வித்தியாசத்தையும் கூடவே ஒரு சேஃப்டி ஃபேக்டரையும் சேர்த்து கணக்கு போட்டா வர்றது தான் இந்த 0.45. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேட்டட் வேல்யூ. கான்கிரீட் கொடுக்கிற மொத்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க இந்த வளைஞ்ச வடிவத்தோட ஏரியாவை கணக்கிடணும். இதை சிம்பிளாக்க அதை ஒரு செவ்வகம் அப்புறம் ஒரு பெரபோலாவா பிரிச்சுக்கிறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸான வடிவத்தோட ஏரியாவை கண்டுபிடிக்க அதை சின்ன சின்ன சிம்பிளான வடிவங்களா பிரிக்கிற மாதிரி தான். இந்த கால்குலேஷன்ஸுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதுதான். மொத்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் C சமம் 0.36 பெருக்கல் FCK பெருக்கல் B பெருக்கல் XU. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு அடுத்து தேவைப்படும். இப்போ அடுத்த ஹீரோ ஸ்டீல். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கான்கிரீட்டால டென்ஷனை தாங்க முடியாது. அந்த வேலையை செய்யறதுக்காக தான் ஸ்டீல் கம்பிகளை உள்ள வைக்கிறோம். அதோட டிசைன் ஸ்ட்ரென்த், அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்தை 1.15 என்ற சேஃப்டி ஃபேக்டரால வகுக்கும் போது கிடைக்குது. அதனால தான் நாம கால்குலேஷன்ஸ்ல 0.87 FI என்ற மதிப்பை பயன்படுத்துறோம். ஆக ஸ்டீல் கொடுக்கிற மொத்த டென்சைல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். T சமம் 0.77 பெருக்கல் FY பெருக்கல் AST. இப்போ நம்மக்கிட்ட 2 ஃபோர்ஸும் ரெடியா இருக்கு. கம்ப்ரெஷன் ஃபோர்ஸும் இருக்கு, டென்ஷன் ஃபோர்ஸும் இருக்கு. இப்போ நாம இந்த அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். மேல இருந்து வர்ற கம்ப்ரெஷன் ஃபோர்ஸையும் கீழ இருந்து வர்ற டென்ஷன் ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணி பீம் உடையறதுக்கு முன்னாடி அதோட அதிகபட்ச எதிர்ப்பு திறனை கண்டுபிடிக்க போறோம். இந்த பேலன்ஸை புரிஞ்சுக்க நமக்கு நெம்புகோல் தூரம், அதாவது லிவர் ஆர்ம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது ஒரு ஸ்பேனரை வச்சு நட்டை கழட்டுற மாதிரி தான். கைப்பிடியோட நீளம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு ஈஸியா நட்டை கழட்டலாம்.
அதே மாதிரி இந்த லிவர் ஆர்ம் தான் பீம் வளைவை எதிர்க்க தேவையான பலத்தை கொடுக்குது. இந்த முழுமையான ஃபோர்ஸ் டயக்ராமை நல்லா பாருங்க. மேல இருக்கிற கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் Cக்கும் கீழே இருக்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் Tக்கும் நடுவுல இருக்கிற அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் Z, அதாவது லிவர் ஆர்ம். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு ஜோடி மாதிரி செயல்பட்டு தான் பீம் உடையாம காப்பாத்துது. லிவர் ஆர்மை சரியா கணக்கிட நாம அந்த மொத்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸும் கரெக்டா எந்த பாயிண்ட்ல செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். கால்குலேஷன்ஸ் படி அந்த சென்டர் பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து 0.42 XU ஆழத்துல இருக்கு. இந்த 0.42 நம்பரை நாம அடுத்த ஸ்டெப்ல பயன்படுத்துவோம். இப்போ ஃபைனல் கால்குலேஷன். இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். முதல்ல மொத்த டென்ஷனை T கண்டுபிடிங்க. ரெண்டாவதா லிவர் ஆர்மை Z கண்டுபிடிங்க. கடைசியா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் MOR டென்ஷனை லிவர் ஆர்மால மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த அனாலிசிஸோட ஒரு ஃபைனல் சம்மரி பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு தெளிவான ஒர்க் ஃப்ளோ மாதிரி. நாம பார்த்த 4 முக்கியமான நம்பர்ஸை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம். 0.45 கான்கிரீட் டிசைன் ஸ்ட்ரெஸ், 0.36 மொத்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஃபேக்டர், 0.42 சென்ட்ராய்ட் டெப்த் ஃபேக்டர் மற்றும் 0.87 ஸ்டீல் டிசைன் ஸ்ட்ரெஸ். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதோ எந்த ஒரு சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமையும் அனலைஸ் பண்றதுக்கான ஃபைனல் ஸ்டெப்ஸ். முதல் படி கம்ப்ரெஷனையும் டென்ஷனையும் சமப்படுத்தி C=T நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்தை XU கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது படி லிவர் ஆர்ம் Z கண்டுபிடிக்கணும். கடைசி படி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை MOR கால்குலேட் பண்ணணும். சிம்பிள். இப்போ ஒரு பீமோட பிரேக்கிங் பாயிண்ட் என்ன, அதோட அதிகபட்ச பலம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்ஜினியர்ஸ் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல கூட போகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான பீமை எப்படி டிசைன் பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி நாம அடுத்து பார்க்கலாம்.